இப்ப பிஜேபி கூட அதிமுக இருக்கு. ஓகே. இப்ப அவங்க 2 பேர் பார்த்தா இணைஞ்சதுனால தமிழ்நாட்டுல அதிமுக ஓட்டு போறது நிறைய பேர் யோசிக்கிறாங்களா? ஓகே. ஆமா. கண்டிப்பா யோசிக்கிறாங்க. என்ன காரணம்? இப்ப இருக்க சூழ்நிலையை பார்த்தா டிஎம்கே தான் வருவாங்க. ஸோ டிஎம்கே தானா? ஆமா. இல்ல டிஎம்கே நீங்க போடுவீங்களா ஓட்டு? நான் டிஎம்கே தான் போடுவேன். நீங்களும் டிஎம்கே தான் போடுவீங்க. என்ன காரணம் என்ன? இல்ல அவங்களோட ஐடியாஸ் நல்லா இருக்கும். ஐடியாஸ் என்னென்ன ஐடியா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஜுகேஷனெல்லாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. மெடிக்கல் முக்கியமா எஜுகேஷன். ம். எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை இன்னும் டெவலப் பண்ணாங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு தான் போகும். காரணம் சரி ஓகே. இப்ப மத்தியில பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி இருக்கு. ஓகே. இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதனா செஞ்சிருக்காங்களா? எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யலையா? செய்யல. அப்ப 2026ல எது வச்சு ஓட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? இருங்க. நான் அது வந்து ஓட்டு கேக்குறாங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து நான் தான் சொல்றேனே, இப்போ வந்து ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு 4 மாசம் இருக்கும்போது, இப்போ நம்ம வந்து ஓட்டு போட போறோம். 4 மாசத்துக்கு முன்னாடியே இது செய்யறேன், அதை செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் அப்படி செய்யறாங்க. ஓகேங்களா? அதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஆமா. அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் செஞ்சேனே, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா நாங்க எப்படி போடுறது? அந்த ஒரு காரணத்துக்கு தான் இப்போ வந்து ஆரம்பத்துல இருந்தே செய்யறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஓகேங்களா? அதனாலதான் இப்போ வந்து யாருக்குமே இப்போ ஓட்டு போடக்கூடாது. புதுசா வரவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்துதான் நாங்க விஜய்க்கு ஓட்டு போடலான்னு ஒரு ஏம்ல இருக்கோம். ஓகேண்ணா. எது அதான் சொல்றேனே, இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுவாகுமே. அதுனா நான் வெளிப்படையா பேச முடியல. அது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம எல்லாமே சீரழிஞ்சு போயிடும். சரி ஓகேண்ணா. இன்னும் தமிழகத்துல ஜாதி பேசப்படுதா? இல்ல அது சொல்லக்கூடாதுங்க. நானு அந்த விஷயம்லாம் நான் சொல்லல. தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. அது இப்ப நான் அது சொன்னேன்னு வச்சுக்கீங்களேன், அது எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். இல்ல நிறைய பேர் இப்பெல்லாம் ஜாதி பாக்குறது இல்லைன்றாங்க இல்லையா? இல்ல ஆமா சார். இப்ப ஆக்சுவலா வந்து பாருங்க, இப்ப ஒண்ணும் இல்ல, எங்க இதுலயே வந்து ஆட்டோ லைன்லயே வந்து ஒருத்தன் வந்து இந்து, அவன் போயின்னு இருக்கிறான். ஒண்ணு முஸ்லீம் பொண்ணு லவ் பண்றோம்னு சொல்லிச்சு. அவங்க வீட்டுல போய் பேசணும், ஜாதி மதம்லாம் இல்லப்பா, நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இதே வந்து இப்போ ஏடிஎம்கே வந்ததுல இருந்து அதிமுக வந்ததுல இருந்து ஆக்சுவலா வந்து அதுவும் ஜாதி மதம் பேச ஆரம்பிச்சது. நடுவுல ஜாதி மதம் பேசி அதே மாதிரி நாங்க வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் வரல. ஆட்டோ லைன்ல ஆமா டெவலப் பண்ற மாதிரி இருக்காங்களா, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். சரி ஓகேண்ணா. நிறைய பேர் திமுக பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆண்டு ஆட்சியில பார்த்தா எதுவுமே செய்யவே இல்லைன்னு குறை சொல்றாங்க இல்லையா? எல்லா கட்சியிலயும் தான் குறை இருக்கு, எல்லா ஆட்சியிலயும் தான் குறை இருக்கு. சோ அதிமுக இதே ஒரு பெரிய டெவலப்மெண்ட் எந்த கட்சியில நீங்க எஜுகேஷன்ல பாத்திருக்கீங்க? எந்த கட்சியில நீங்க பாத்திருக்கீங்க சொல்லுங்க. 70 ஆண்டு நீங்க சொல்லுங்க, எது முக்கியம் சொல்லுங்க. படிப்பறிவு தான் முக்கியம். அதுக்கு முக்கியத்துவம் நம்ம தானே கொடுக்கணும். படிப்பறிவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆமா, அது முக்கியமா. அது அதிமுக தானே கொடுக்குறாங்க. அது அவங்க கொடுத்தது இது வரைக்கும் வெளியே எதுவுமே தெரியலையே, என்ன பண்ணிருக்காங்க? அதாவது ஏதாவது தெரிஞ்சிருக்காது. ஒரு காமன் மேன் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறவருக்கு ஏதாவது இருந்திருக்கா? புரியுதா? திட்டங்கள் வகுத்திருக்கலாம், அதை செயல்படுத்தி இருக்காங்களா? அது கேள்விக்குரியதானா?